ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கவர்மெண்ட் சத்து மாவு வச்சு ஒரு கோகோனட் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். பிஸ்கெட் ரெசிபி. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு பேன் ஒன்று வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவு வந்து தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப வந்து நமக்கு வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகி ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி வரணும்லாம் வேண்டாம். நமக்கு லைட்டாக ஒரு ஷேடு மாறி வந்தாலே போதும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு கூட்டி வச்சுக்கோங்க. பட் கரியாமல் லைட்டாக ஷேட் மாறி வரது வரையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட் இருந்ததுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கோகோனட்டை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஷேடு மாறினதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து ஒரு அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாக வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கிறேன். நமக்கு வந்து கவர்மெண்ட் சத்து மாவில் ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் இந்தளவு ஸ்வீட்னஸ் சேர்த்தா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒருக்கா பிளெண்ட் பண்ணி நல்ல ஒரு பவுடர் ஃபார்மில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பவுடராக அரைச்சதுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பவுலுக்கு இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதே சேம் மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வந்து தேங்காவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து தேங்காய் பால்லாம் வந்துடும். அதனால் லைட்டாக வந்து பிளெண்ட் மோடில் வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து தனியாக இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே வந்து ஒரு அரிப்பு வச்சுருக்கிறேன். இதில் ஒரு கப், அதாவது 250 ml கப்பில் ஒரு கப் வந்து நான் வந்து கவர்மெண்ட் சத்து மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒருக்கா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து 1லேருந்து ஒரு 3 நேரம் கூட நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து குக்கீஸ் வந்து ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். நான் வந்து ஒரு 3 நேரம் சலிச்சு எடுத்துருக்கிறேன். முடிஞ்சளவு ஒரு 3 நேரம் சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் வந்து சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு வந்து நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் பார்த்திங்கன்னா உருக்கி வந்து சேர்த்துக்கணும். உருக்காமல் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி உருக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஏற்கனவே வந்து நாட்டு சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக இதே அளவில் வந்து ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இதே மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எது வேணுமோ உங்கள் ஆப்ஷனலுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்லே நிறைய சத்து மாவு ரெசிபிஸ் இருக்குது. பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்புறமா எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கிறேன். தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் துருவல், அதை வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்துக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இது எல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃபைனலாக நம்ம வந்து கோட்டிங் கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் வந்து சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய சத்து மாவு கேக் ரெசிபிஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து சலிச்சு வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் இதோட சேர்த்து இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம புட்டு மாவுலாம் வந்து விரசி எடுப்போம்ல, அந்த மாதிரி இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து பால் சேர்த்துக்கணும். பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய சேர்த்துறாதீங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாவெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாலும் வந்து நமக்கு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பால் சைஸ்க்கு நான் வந்து உருட்டி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த ஷேப்புக்கு வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா நான் இதில் வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து ரெட் கலரில் ஒன்று வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து தேவைப்பட்டதுன்னா வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து எல்லா பிஸ்கெட்ஸும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சத்து மாவு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒருக்கா பிஸ்கெட் செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே நான் வந்து ஒரு பிஸ்கெட் ரெசிபியும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிளேட்டில் தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே கேக் டின் இருந்ததுன்னா அதில் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து பிளேட்டில் தான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஏற்கனவே ஒரு பேனை
10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் உள்ளவே ஒரு ஸ்டாண்டும் போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த பிஸ்கெட் வச்சுருக்கோம்ல, அந்த பிளேட்டை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் 50 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஒரு சிம்முக்கும் மீடியத்தில் இடையில வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 18 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஃபுல்லாகவே நல்லா குக் ஆகிடுச்சு. நமக்கு பிஸ்கெட்ஸ் எல்லாமே நல்லா வந்து குக் ஆகி வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா கீழே அடி கூட ஒட்டலை. நீங்கள் வந்து கேக் டின் இருந்துன்னா அதில் கூட வச்சுக்கலாம். இல்லை அந்த மாதிரி பிளேட்டில் வச்சா கூட பர்ஃபெக்டாக வரும். அடி கூட ஒட்டாமல் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை வந்து ஒன்று உடச்சி காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு குக்கீஸ் ஈஸியாக நம்ம வந்து சத்துமாவு வச்சே பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.